அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில நாம இன்னைக்கு பார்க்க போற புள்ளி LU8. LU8 அப்படின்ற புள்ளி என்னென்ன வேலை பார்க்குது, அது எங்க அமைந்திருக்கிறது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்னொன்னா பார்க்கலாம். LU8 அப்படிங்கும்போது அது நுரையீரலில் காற்றுப்பூத புள்ளி. நுரையீரலும் ஒரு காற்றுப்பூத உறுப்பு தான். அதாவது அது காற்றை தான் கையாளுது. அதே மாதிரி இதுலயே இந்த காற்றுப்பூத புள்ளியை நம்ம போடும்போது அது எங்க வேலை பார்க்கும் அப்படின்னா அதனுடைய இணை உறுப்பான பெருங்குடல் அப்படின்ற விஷயத்துல வேலை பார்க்கும். அது பெருங்குடல்ல என்ன வேலை பார்க்குது, அது எங்க அமைந்திருக்கிறது அப்படின்ற இடத்த பார்த்துடலாம். இந்த இது இருக்கு இல்லையா, கையில மணிக்கட்டு, இந்த ரேகை இருக்கிற இடத்துல இருந்து இப்படி ஒரு விரல் தள்ளி இந்த இடம், ஒரு விரல் கழிச்சு வர்ற இடம், இந்த இடம் தான் LU8. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நோய்க்குறிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும். ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கிறத நீங்கள் உணர முடியும். எது எதுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நுரையீரல் அப்படின்றது ஒரு காற்றை கையாளுது, பெருங்குடல் அப்படின்றதும் ஒரு காற்றை கையாளுது. நம்ம உடம்புல 2 விதமான காற்றுகள் நிறைய விதமான காற்றுகள் செயல்படுது. அதுல முக்கியமா நம்ம எடுத்துக்கிறது என்னன்னா, நம்ம ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் தான் நாம நம்ம உடல்ல கையாண்டுகிட்டு இருக்கு. ஆக்சிஜனை உள்ள எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுது. அப்படிங்கும்போது அப்ப நுரையீரல் கையாளுகின்ற விஷயம் ஆக்சிஜன் ஆகவும், பெருங்குடல் கையாளக்கூடிய விஷயம் கார்பன் டை ஆக்சைடாகவும் இருக்கு. இப்ப இந்த நுரையீரல்ல இருந்து நமக்கு பெருங்குடலுக்கு போகும்போது என்ன அதிகரிக்கும் அப்படின்னா, அங்க பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்கும். ஆக்சிஜனோட அளவு அதிகரிக்கிறதுக்காக நம்ம ஏன் அங்க போடுறோம் அப்படின்ற விஷயத்த பார்த்தோம்னா, அப்ப அங்க ஒரு பெருங்குடல்ல என்ன தொந்தரவு இருக்கும்போது இந்த பாயிண்ட் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிராணன் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு குளிர்ந்த காற்றா எடுத்துக்கலாம். அதிகாலையில மூச்சு பயிற்சி பண்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அந்த வாகன புகையெல்லாம் இல்லாத அந்த அதிகாலை குளிர்ந்த நேரத்துல நம்ம வெளியே வாக்கிங் போறது நல்லது இப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்காங்க நிறைய பேர். நிறைய பேர் பார்க் ரோட்ல, பீச்ல இதெல்லாம் நடக்கக்கூடியவங்க இருக்காங்க. எதுக்காக? ஃப்ரெஷ் ஏரை கிரகிக்கணும். அந்த ஃப்ரெஷ் ஏர் என்னவா இருக்குன்னா, ஒரு குளிர்ந்த காற்று. அந்த நேரத்துல கிளைமேட்டே எப்படி இருக்குன்னா குளிர்ந்த காற்றா இருக்கு. அதே இது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஒரு வெப்பமான காற்று. நம்ம மத்தியானம் வாகன புகை, கார்பன் டை அப்படின்றனாவே கருப்பு அப்படின்ற மாதிரி வந்துடும். நம்ம வாகன புகையெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு தான். அப்ப அந்த மாதிரிலாம் காற்று வரும்போது என்ன ஆகும்னா, அந்த இடத்துல அனல் உருவாயிருது. ஸோ சூரியனோட அனல் ஒண்ணு, அது போக இந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடால வரக்கூடிய அனல் வேற. இது 2ம் கலந்து தான் நமக்கு அதிக வெப்பநிலையை உண்டாக்கிடுது. அதே தான் உடம்புக்குள்ளேயும் உண்டாகும். இப்போ கார்பன் டை ஆக்சைடு மிகுதியாகி ஆக்சிஜன் குறையும் போது நமக்கு உடல்ல உஷ்ணம் அப்படின்ற ஒரு விஷயம் மிகவும் அதிகரித்து காணப்படும். அப்போ உஷ்ணம் மிகுதி அப்படின்னாவே நம்ம எடுத்துக்கிற விஷயம் காய்ச்சல். இந்த காய்ச்சலை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, மோஷனே போகாம இருக்கும். நீங்க நிறைய ஒரு பாட்டிகள், அம்மாக்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். மோஷன் போச்சா காய்ச்சல் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி. அப்ப மோஷன் போகாம இறுக்கமா இருக்கு அப்படின்ற நேரத்துல உடல் உஷ்ணநிலை மிகுதியாகி இருக்கும். அந்த நேரத்துல நமக்கு எப்போ மோஷன் ரிலீஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா காய்ச்சலும் அப்படி படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அப்ப அந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது ஒரு இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கும்போது நம்மளுக்கு அதாவது மிகுந்த வெப்பம் உள்ள இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷா ஏரால வர முடியல. அப்போ ஃப்ரெஷ் ஏர் வர வைக்கிறதுக்கு நம்ம அந்நேரம் காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு போய் நீங்கள் பிராணாயாமம் பண்ணுங்க அப்படி சொன்னோம்னா அது அவங்களால முடியுமா? அவங்களே ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி LU8 ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களுக்கு மோஷன் போக ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு ஃபீவரும் குறைய ஆரம்பிக்கும். ஃபீவர், அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒற்றை தலைவலி. இந்த ஒற்றை தலைவலியால் கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒன் சைடு மட்டும் வலிக்கும், ரொம்ப வலிக்கும்.
என்ன பண்ணாலும் கேட்காது. அப்ப அவங்களுக்குலாம் என்னன்னா இந்த காத்து அப்படின்றது வந்து என்ன பண்ணும்னா ஏதாவது ஒரு மூலை முடுக்குல போய் வந்து அடைஞ்சுக்கிடும். அப்படி கெட்டியா வந்து போய் நின்னுக்கிடும். அப்ப அந்த மாதிரி நேரத்துல தான் நமக்கு வந்து அந்த ஒற்றை தலைவலி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது. அப்ப அந்த நேரத்துல வந்து நீங்க இந்த பாயிண்ட பிரஸ் பண்ணி விடும்போது உங்களோட தலைவலி வந்து உடனே குறையிறத நீங்க நல்லா ஃபீல் பண்ணலாம். ஆஹ் இதே தான் ஒரு பக்கமா வந்து மூக்கு அடைச்சிருக்கு, ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னாலுமே நீங்க இந்த பாயிண்ட வந்து பிரஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இது எங்கேயாவது போய் ஒரு மூலை முடுக்குல ஒண்டிக்கிடும்னு சொன்னோம். அப்ப அது எந்தெந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல பிடிப்பு ஏற்பட்டுறலாம். ஒரு சைடா வந்து திரும்பினேன் அந்த நேரத்துல வந்து பிடிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கும்போது உங்க உடம்புல எங்க பிடிச்சிருந்தாலும் சரி அந்த நேரத்துல இந்த LU8 அப்படின்ற இந்த பாயிண்ட வந்து நீங்க பிரஸ் பண்ணி விடும்போது உங்களுக்கு வந்து அந்த வலி குறையிறத நல்லா பார்க்க முடியும். ரொம்ப நீண்ட கால தொந்தரவா இருந்தீங்கன்னா நீடில் போட்டுக்கோங்க. நீடில் போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். வீட்ல பயன்படுத்துறவங்க இதை பிரஸ் பண்ணி விடும் போதே நீங்க வந்து குறையிறத நல்லா கவனிக்கலாம். அப்போ இந்த பிடிப்பு அப்படிங்கும்போது இந்த பிடிப்பால அதிகமா கஷ்டப்படுறது வந்து எந்த இடத்துல அப்படின்னா இந்த தண்டுவட வலியால வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதாவது முதுகு வலிக்குது, குறுக்கு வலிக்குது, கழுத்து வலிக்குது, இப்படி ஏதாவது ஒரு இடத்துல வந்து தொடர்ந்து வலி இருந்துகிட்டே இருக்கு. இந்த குறுக்கு வலிக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா மோஷன் போயிட்டு வந்தா அவங்களுக்கு வந்து அந்த வலி ரெடியூஸ் ஆகுறத வந்து அவங்க நல்லா ஃபீல் பண்ணலாம். ஏன்னா முதுகுத்தண்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எது பாதுகாக்குது அப்படின்னா நீர் அப்படின்ற ஒரு பூதம் தான் வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அதாவது 2 பக்கமும் யூபி சேனல் வந்து போகும். அப்ப நீர் பூதம் வந்து அதுக்கு வந்து வேணும். முதுகு தண்டுல இருந்து இங்க கழுத்து, இங்க தலை வரைக்கும் வந்து நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா அந்த நீர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேணும். அந்த நீர் வேணும் அப்படின்னா அங்க வந்து என்ன இருக்கணும்னா ஒரு குளுமை இருக்கணும். குளுமை இருந்தால் தானே நீர் வரும். இந்த மோஷன் வந்து வெளியேறிடுச்சு அப்படின்னாவே அங்க உள்ள வந்து நல்ல நீரை வந்து உடலுக்கு வந்து கிடைக்கும். அந்த நல்ல நீர் வந்து உடலுக்கு கிடைக்கும் போதுதான் நமக்கு இந்த தண்டுவடம் அத்தனைக்கும் வந்து ஒரு எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து நல்ல நீர் உடலுக்கு கிடைக்காதப்ப இந்த தண்டுவட வலி, கழுத்து வலி மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து எப்பவுமே நாவறட்சி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அங்க வந்து என்னன்னா உடலுக்குள்ள வந்து உஷ்ணம் மிகுதியாகிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு வேண்டிய நீர் வந்து கிடைக்கல. அப்ப நீர் வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த மென்மையான காற்று வந்து வரணும். இதை வந்து நீங்க இதை எப்படி எடுத்துக்கிடலாம் அப்படின்னா இப்ப ஒரு ஃபேன் ஓடுது. ஃபேன் வந்து என்ன பண்ணுது? அது வந்து உஷ்ணமான காற்றை வந்து வெளியே தள்ளி அது ஒரு குளிர்விக்கக்கூடிய காற்றை வந்து கொடுக்குது. அப்படி கொடுக்கும் போது அந்த இடத்துல வந்து என்ன வருது? அந்த ஹீட் வந்து குறையுதா இல்லையா? ஏசிலையும் அதே மெக்கானிசம் தான் இருக்கும். அது வந்து அடர் காற்றை வந்து மென்மையான காற்றா வந்து மாற்றுது. அதே தான் நம்ம வந்து மென்மையான காற்றை வந்து இங்க கொடுத்து அடர் காற்றை வந்து கம்மி பண்றோம். அவ்வளவுதான். அந்த விஷயம் நடக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உடல்ல வந்து இந்த பெயின் எங்க இருந்தாலும் சரி ஏதோ ஒரு இடத்துல மட்டும் பிடிச்சுக்கிட்டு வலிக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து சரியாகும். இது மட்டும் இல்லாம இதுல இன்னும் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த காற்று வந்து என்ன பண்ணும்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அழுத்துது அப்படிங்கும்போது அது வந்து என்ன பண்ணும்னா இரத்த நாளங்களையும் வந்து சுருக்க ஆரம்பிச்சிடும். இப்ப இரத்த நாளங்களை சுருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா ஹை பிபி வந்து வர ஆரம்பிக்கும். ஹை பிபி உள்ள நபர்களும் வந்து இந்த விஷயத்த வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த பிராணன் அப்படின்றது வந்து நமக்கு எதுக்கு ரொம்ப தேவை அப்படின்னா இருதய சுற்றோட்டத்துக்கு இரத்த சுற்றோட்டத்துக்கு வந்து இது வேணும். அப்பதான் வந்து அதால வந்து நல்ல ஒரு தூய ரத்தத்தை வந்து ஆக்சிஜன் வந்து ரத்தத்தின் மூலமா ஆக்சிஜனை வந்து எடுத்துட்டு போக முடியும். இப்ப இந்த கரியமில வாயுவா நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. கார்பன் டை ஆக்சைடு மிகுதியா இருந்துச்சுன்னா ரத்தமும் வந்து என்னவா இருக்கும்னா அதிக கார்பன் டை ஆக்சைடு ஏற்றி ஒரு தூய ரத்தமா வந்து இருக்காது. அப்ப தூய ரத்தமா இல்லாதப்ப நம்மளால வந்து ஆக்சிஜன் சப்ளையே வந்து நமக்கு ரொம்ப வந்து கட் ஆகிற மாதிரி இருக்கும். மூச்சு திணறல் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். ஓகே. இது போக இந்த கார்பன் டை ஆக்சைடு உடம்புல வந்து மிகுதியா சேர்ந்துச்சுன்னா ஏற்படக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி இது மூளை முடுக்குலலாம் போய் அடங்கும் அப்படிங்கும்போது இது வந்து மூட்டுக்கள்ல போய் நல்லா தேங்கிக்கணும். எந்த மூட்டா இருந்தாலும் சரி. லொகேஷன் பாயிண்டா பார்க்கும்போது மணிக்கட்டு வலி அப்படின்ற விஷயங்களையும் இது வந்து நல்லா இது பண்ணும். அது போக வந்து மூட்டுக்கள்ல வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு
வந்து தேங்கிக்கிட்டு மூட்டை அசைச்சா வலிக்குது. ஏன்னா அது வந்து வந்து என்ன ஆயிரும்னா ஒரு மாதிரி ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த பேக்கெட்ஸ்லாம் விக்குது இல்லையா, காற்று அடைக்கப்பட்ட பேக்கெட், அது தொட்டாலே எப்படி ஸ்டிஃபா இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து இந்த எலும்பு பகுதிகள்லாம் வந்து ஸ்டிஃபா இருக்கும், அசைக்க வந்து முடியாம. அப்ப இந்த அசைக்க முடியாம இந்த இடங்கள்லாம் வலிக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த LU8 வந்து நீங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பெயின் குறையிறத நீங்க நல்லா வந்து ஃபீல் பண்ணலாம். ஓகே. அது மட்டும் இல்லாம அது வந்து என்ன பண்ணும்னா, இந்த கை, காலு இந்த இடங்கள்லலாம் வந்து உள்ளங்கை, உள்ளங்கால்லலாம் போய் தேங்கி நிக்கும். அப்படி தேங்கி நிக்கும்போது நெறைய பேருக்கு என்ன தொந்தரவு வருதுன்னா, அப்படியே உள்ளங்கை, உள்ளங்கால் மட்டும் செவந்து போயிருது. பயங்கரமா செவந்து அது வந்து என்னன்னா கொப்புளம் கொப்புளமா கூட வரக்கூடிய விஷயங்கள் வந்து வருது. அந்த இடமே வந்து அதிக உஷ்ணமாகி, உஷ்ணமானாதானே கொப்புளம் வரும். அப்ப உஷ்ணமாகி என்ன பண்ணுதுன்னா வந்து கொப்புளங்கள் வந்து வர ஆரம்பிக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, இந்த கார்பன் டை ஆக்சைடுனா நமக்கு வந்து பெருங்குடல்ல இருக்குன்ற விஷயத்த வந்து நான் சொல்றேன். பெருங்குடல்ல அதிகமா வந்து இயக்கம் வருது. அப்போ அந்த அந்த இடமே வந்து என்னன்னா அதிகமான பாக்டீரியாஸ் வந்து இருக்கக்கூடிய இடம். ஒரு கழிவை வந்து நீக்கக்கூடிய இடமா இருக்கு. இது போக நன்னீரையும் கொடுக்கக்கூடிய இடமா இருக்கு. ஸோ இது வந்து நல்ல நீர் வந்து கிடைக்காம இந்த கெட்ட விஷயங்களே வந்து திரும்ப திரும்ப சுற்றி வரும்போது என்ன ஆகும்னா, அது வந்து நம்ம உடலுக்கு அலர்ஜியா வந்து மாறுது. அலர்ஜி, அரிப்பு இப்படி நிறைய தொந்தரவுகளை வந்து இந்த ஒரே ஒரு புள்ளியின் மூலமா வந்து சரிப்படுத்த முடியும். LU8 அப்படின்றது பாயிண்ட் வந்து ரொம்ப அற்புதமா வேலை பார்க்கும். காற்றில் காற்று பூத புள்ளி. அது வந்து கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றதனுடைய அடர்த்தியை குறைத்து ஆக்சிஜன் அப்படின்றதினுடைய தன்மையை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு புள்ளியா இருக்கு. இதை நீங்க வீட்டுல பயன்படுத்தி உங்களுக்கு எப்படி இருந்தது, என்ன பலன் பெற்றீங்க அப்படின்றத வந்து தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.